முருகப்பெருமானின் திருவருளினாலே நாம் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதும் அதனுடைய பொருள் அறிதலை பற்றியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கந்த சஷ்டி வரிகள் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சூழ்நிலைகளில் நடைபெறக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் ஒழிக்கும் கந்த சஷ்டி வரிகள் பாலந்தேவராயர் சுவாமிகள் நமக்கு எழுதி தந்தது. இந்த கந்த சஷ்டி வரிகள்ல எத்தனை பேய்கள், எத்தனை பூதங்கள், எத்தனை தொல்லை தரும் பிரம்மராட்சதர்கள் என்று பல்வேறு இருக்கக்கூடிய பல்வேறு பூதப்படைகளை அனைத்தையும் குறிப்பிட்டு இத்தனை பூதங்களும் நமக்கு தொல்லை தந்து நம்மளை எப்படி அழிக்கின்றது, துன்பத்திற்கு ஆளாக்குகிறது என்பதையும் கந்தப்பெருமானின் திருவருளினாலே அவற்றை எப்படி ஒழிக்க முடியும் என்பதற்கான இந்த வரிகள் மாறக்கூடிய வரிகளை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, முதன்முறையா பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணீங்க. பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளாட்டிக்க பேய்கள் அல்லர் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் அப்படின்ற இந்த 4 வரிகள். இந்த 4 வரிகள்ல ஒரு விதமான அந்த பேய்களை நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு தூதுவராவோ அனுப்பி நமக்கு சூனியம் மாதிரி செஞ்சு இவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு தீயவையான ஒரு செயல். அடுத்தது அந்த பேயை ஏவல் மாதிரி விடுவாங்க. இந்த பேய்களும் பெரும்பகை அப்படி என்று சொல்லக்கூடிய காலங்காலமாக நமக்கு பகைவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நம்ம வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சூனியம் செய்யறதோ ஒரு ஏவல் விடுறதோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பல்வேறு சூழ்நிலை நம்ம பார்த்துருப்போம். அவங்க ஒரு மந்திரவாதிகள், ஒரு சூனியம் பண்றவங்க, அவங்கள அணுகி இந்த குடும்பம் இப்படி நாசமா போகணும் அப்படின்றதுக்காக அவங்க அனுப்பக்கூடிய அல்லர் படுத்தும் அடங்கா முனியும். அல்லர் அப்படின்னா துன்பம் தரக்கூடிய அந்த அடங்காத முனி. அந்த முனிகள் என்றாலே முக்கியமா மந்திர தந்திரங்களுக்கு கட்டுப்படாத ஒரு முனிகள் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த முனிகளும் அடுத்தது பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்க ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க. ப்ரெக்னென்சியாக இருந்தும் ஒரு அபார்ஷன் அப்படின்றது ஏற்படும். ஆனால் அது டைம் ஆகும்போது அது ஏதோ கேஷுவலாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது டைம், 2வது டைம், 3வது டைம் அப்படின்ற மாதிரி பல்வேறு டைமில் நடைபெற்றே கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை உணவாக அருந்தக்கூடிய இந்த புழக்கடை முனி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு முனி இருக்கு. கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசு காட்டேரி துன்ப சேனையும் அப்படின்ற இந்த 4 வரிகள் கொல்லிவாய் பேய்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பேய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய அந்த பேய்களுடைய வாயில என்ன இருக்கும் அப்படின்னா நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த நெருப்பு அந்த கக்கக்கூடிய அந்த பேய்களும் குரலை பேய்கள் சொல்லுவாங்க. இந்த குரலை பேய்கள் என்பது குட்டி பிசாசுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான பேய்கள். பெண்களை தொடரும் பிரம்மராட்சதர். பெண்கள் எந்தெந்த பெண்கள்லாம் வயது வந்த பெண்களாக இருக்காங்களோ அவங்க பின்னாடியே அவங்க பூ வச்சிருக்காங்களா இல்லை அணை பிடிச்சி அவங்களுடைய உடம்புக்குள்ள புகுந்து அவங்கள உடம்பு மூலியமா நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடிய அந்த ஒரு விதமான அந்த பிரம்மராட்சதர் என்று சொல்லக்கூடிய அது ஒரு விதமான பூதம். இரிசு அப்படின்றது அது ஒரு விதமான பெண் வகை பேய். காட்டேரி அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பேய். அது எல்லாமே துன்ப சேனையும் கூட சேர்ந்து பல்வேறு விதமான துன்பம் தரக்கூடிய ஒரு சேனைகளா இருக்கக்கூடிய மொத்த பேய்களும் அடியனை கண்டால், அடியன்னா யாரு? முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கக்கூடிய நம்மளை கண்டால் இத்தனை விதமான பேய்களும் அலறி கொண்டு ஓடவும் அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் இங்க சொல்லியிருக்காங்க. எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியங்காரரும் சண்டாளர்களும். எல்லிலும் இருட்டிலும் அப்படின்னா பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, எந்த டைம்ல இருந்தாலும் சரி, எதிர்படக்கூடிய அன்னர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விதமான பேய்கள், அந்த பேய்களும் சரி. விட்டாங்காரர் மிகு பல பேய்கள்னா விட்டாங்காரரும் அது ஒரு விதமான பேய்கள். அடுத்தது
சண்டாளர்கள்னா அதுவும் ஒரு விதமான பேய். இதே மாதிரி பல்வேறு விதமான பேய்கள் என்ன செஞ்சாலும் முருகா நீ என்ன வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்கான இந்த வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட, ஆனை அடியினில் அரும்பா வைகளும், பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும், நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும். என் பெயர் சொல்லவும், முருகப்பெருமானின் அடியவனாகிய என் பெயர் சொல்லவும், எல்லாம் வந்து அப்படியே எப்படி தலையில இடி விழுந்தா எப்படி ஓடணுமோ அந்த மாதிரி ஓடணும். ஆனை அடினா இந்த யானைக்கு அடியில வந்து எதுக்குமே தெரியாத மாதிரி, யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு பூதம் வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூனியம் வந்து எந்த விதமான நோக்கத்தோட எப்படி விதமான பல்வேறு விதமான சூழ்நிலைகளை வைப்பாங்க, பல்வேறு விதமான வடிவங்களில் வைப்பாங்க. இந்த பூனை மயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனையோட உரோமங்கள் வந்து எடுத்து அந்த விதமான வைப்பாங்க. இந்த தலைச்சம்புள்ள மண்டவோடு இல்லைன்னா தலைச்சம்புள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதமான செய்கைகள், அந்த மாதிரி ஒரு சேட்டை செய்யக்கூடிய அந்த செய்கைகள், நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் அப்படின்ற போது நமக்கே தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூனியம் செய்யறதுக்காக இந்த நகத்தை கட் பண்றது, அப்படின்லாம் அந்த முடியை கட் பண்றது, அப்படின்லாம் வந்து நம்மளுடைய வஸ்திரம், நம்மளுடைய ஆடையை வந்து நமக்கே தெரியாம எடுத்துன்னு போயிட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க. இந்த விதமான செய்கைகள் அனைத்தும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும், ஒட்டியம் செருக்கும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும். பாவைகளுடனே அப்படின்னா இந்த பெண்களுடனே தொடரக்கூடிய ஒரு விதமான ஒரு சூனியம், அந்த விதமான ஒரு சூனியமும், மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இல்லாத டைமில் வந்து நம்மளுடைய மனையில் வந்து ஒரு பள்ளம் எடுத்து அதை நோண்டி உள்ளே வந்து புதைச்சி வச்சுருவாங்க. அப்படி புதைச்சி வச்சுட்டு இந்த வீடு வந்து நல்லா இருக்கக்கூடாது, இந்த வீட்டு ஆட்கள் வந்து கடனில் இருக்கணும், ரொம்ப பார்த்தாலும் துன்பத்திலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான சேட்டைகள் செய்யக்கூடிய அந்த சூனியமும் அதில் வச்சுருப்பாங்க. இந்த காசை வந்து வெட்டி போடுற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காசை வந்து வெட்டி போடுறது. அடுத்தது வந்து காவுடன் சோறும் அப்படின்னா ஆடு வந்து பலி கொடுப்பாங்க, ஆடு கோழி அந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுத்து அந்த ரத்தத்தோட ஒரு சோறு வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சோறா கூட இந்த ரத்தத்தை வச்சு ஒரு பலி கொடுக்குற மாதிரி. எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த ஒரு விதமான சூனியத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பேய்க்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணுவாங்க. ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும், அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட. இத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி முருகா, இந்த அடியனை கண்டால், அடியனைனா இந்த முருகப்பெருமானின்னு வணங்கக்கூடிய என்னை கண்டால் அலைந்து குலைந்திட, அலைந்து ஓடிடணும். ஏன்டா இவன்கிட்ட நம்ம வந்தோம், இவன் தான் எப்பயுமே முருகனை கும்பிடக்கூடிய பக்தனாச்சே, இவங்கிட்ட நம்ம ஏன் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓடிடணும். ரொம்ப மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்க, காலத்துதால் என்னை கண்டார் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட, வாய்விட்டலரை மதிக்கெட்டோட, படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு. இங்க வந்து யாருன்னா மாற்றார் வஞ்சகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யாரெல்லாம் பகைவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இவன் முருகனை கும்பிட்றான்பா, இவனை வந்து நம்ம எந்த வித தீங்கும் வந்து நம்ம விளைவிக்க கூடாது, இவன் காலில் போய் நம்ம வீணும், இவங்ககிட்ட எப்பயுமே நம்ம நட்புறவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கால தூதால் என்னை கண்டார் கலங்கிட அப்படின்ற மாதிரி இந்த வரி. அந்த யம தூதர், யமன் வந்து நம்ம உயிரை பறிக்கும் போது அந்த யமன் வருவான். வந்துட்டு யமன் டைரக்டா வரமாட்டாரு. யமன் யார் அனுப்புவார்னா யம தூதர்கள் சொல்லக்கூடிய அந்த கால தூதர்களை வந்து நம்ம முதல்ல அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த கால தூதர்கள் வந்து பார்ப்பாங்க, யார் இவன் முருகனை கும்பிட்றானா, அப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவோம், முருகனை கும்பிட்றானா நம்ம இவனை தொடக்கூடாது, ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. படியில் போயிட்டு எங்கே போய் முட்டிக்குவாங்களாம். அவங்களே போயிட்டு அந்த சுகத்தில் போயிட்டு இவங்களையா நம்ம தொட வந்தோம், இவங்க முருகனுடைய பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் வந்ததே தப்பாச்சே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிவு கெட்டு போய் இந்த பாசக்கயிறு அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த யமனுடைய பாசக்கயிற்றை எடுத்து முருகா நீ அவங்களுக்கு வீசி அவங்கள வந்து கதறிட ஓட வையே அப்படின்ற மாதிரி இந்த வரிகள். கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு, கட்டி உருட்டு கை கால் முறிய, கட்டு கட்டு கதறிட கட்டு, முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட. வந்த அந்த யம தூதர்களை வந்து நீ பார்த்துக்க முருகா, அவங்கள வந்து அவங்களுடைய கண்கள் விழிகள் வந்து முட்டி பிதுங்கி போகிற அளவுக்கு நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்க முருகா,
உன்னுடைய அடியனை வந்து யாரும் வந்து தொடக்கூடாது அப்படின்றதுக்காக செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தனலெறி தனலேறி தனலேறி தனலதுவாக விடு விடு வேலை வெகுண்டது ஓட. உன்னுடைய வேல் கொண்டு அவங்கள குத்தி அவங்கள வந்து காயப்படுத்த முருகா. அவங்கள நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த நெருப்பு எப்படி சுடும் அதே மாதிரி நீ அவங்கள சுட்டி எரிப்பாயே முருகா அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துய ரங்கம். இந்த கந்த சஷ்டி வரிகளை நான் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறேன் முருகா. புலி நரி புன்னரி நாய் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான விலங்குகள் இருக்கிறது. அந்த பல்வேறு விதமான விலங்குகள் பல்வேறு விதமான விஷங்களை வந்து எனக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த விஷங்கள் வந்து என்னுடைய உடம்புல ஏறின அடுத்த கணமே வந்து உடனே இறங்கணும் அப்படின்றதுக்காக நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்றதற்கான இந்த கந்த சஷ்டி வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம எத்தனை விதமான நோய்கள் இருக்குன்றத இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒளிப்பும் சுளுக்கு ஒரு தலை நோய் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய் ஒரு தலை நோயும், வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளையம் சயம் கும்பம் சொக்கு சிரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவான் கைத்தால் சிலந்தி பற்கு தரணை பரு அறை ஆப்பும். இவ்வளோ நோய்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நோய்களையும் வந்து பாலந்தேவராயன் சுவாமிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத்தனை விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, நான் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி வரிகளை வந்து நான் பாராயணம் பண்றேன். இத்தனை விதமான நோய்கள் இருந்தாலும் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் என்னுடைய நோய்கள் அனைத்தும் வந்து தீர வேண்டும். அந்த நோய்கள் அனைத்தும் என்னை வந்து தீண்டவே கூடாது அப்படின்றதுக்கான இந்த கந்த சஷ்டி வரிகள்ல வந்து இந்த வரிகள் வந்து முக்கியமா வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆளும் பெண்ணும் அனைவரும் எனக்கா. இந்த வரிகளை நம்ம வந்து பாராயணம் பண்ணும் போதே நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப மெய் சிலிர்த்து போங்க. ஆமாங்க, எத்தனை விதமான நோய்கள் இருக்கு. அத்தனை விதமான நோய்களும் வந்து யாரு, நான் முருகனை கும்பிட்றேன், நீ வந்து என்னை தொடலாமா அப்படின்ற மாதிரி நீ வந்து என் உடம்புல வந்து தங்கிருக்கூடாது. நோய் எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் சரி, முதல்ல நீ என்னை அணுகவே கூடாது. அப்படி ஆல்ரெடி நீ வந்து என் உடம்புல வந்து இருந்தாலும் நான் கந்த சஷ்டி வரிகளை வந்து பாராயணம் பண்றேன். அப்படி பாராயணம் பண்ணும்போது நீ என் உடம்புல இருக்கலாமா, இருக்கக்கூடாதுல்ல, ஊடாம ஓடு அப்படின்ற மாதிரி அந்த நோயை விரட்டுற மாதிரி இந்த வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. 14 உலகங்கள் இருக்கிறது. அந்த 14 உலகங்கள் தான் இதுல ஈரேழு 14, அதாவது ஈரேழு உலகமும் 14 உலகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 14 உலகங்களும் ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து எனக்காக எப்படி இருக்கணும், எல்லாரும் என் மேல வந்து அன்பு செலுத்தி இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும். முருகா, நான் கந்த சஷ்டி வரிகள் வந்து பாராயணம் பண்றேன்ல, அப்ப எப்படி இருக்கணும், எல்லாரும் எனக்கு வந்து அன்பா இருக்கணும், என் கூட வந்து பாசமா இருக்கணும், யாருமே எனக்கு பகைவர்கள் அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த ஈரேழு லோகத்திலையும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு உறவாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான இந்த வரிகள். மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே. அப்படி இவங்ககிட்ட வந்து மகிழ்ச்சியா இருந்து இவங்ககிட்ட நம்ம உறவு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட உறவாடணும் அப்படின்றதுக்கான இந்த வரிகள். முருகனுக்கு எத்தனையோ பெயர் இருக்கு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தெந்து என்றருள்வாய் அப்படின்ற மாதிரி நம்ம அருணகிரிநாதர்வான் சுவாமிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரவண பவனே சரவண பொய்கையில் உதித்தவனே. திரிபுரம் எரித்த இந்த கதையை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவன் வந்து ஒரு காலத்துல 3 புறங்கள் எரிக்கக்கூடிய அந்த திரிபுரம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த திரிபுரத்தை வந்து எரிப்பதற்கு புறப்பட்டார். அப்படி புறப்பட்டும் போது ஒரே ஒரு சின்ன ஒரு புன்முறுவல், அதாவது லைட்டா ஒரு சிரிச்ச உடனே அந்த 3 புறமும் எரிஞ்சிடுச்சு. அன்ற 3 புறமும் எரித்த அந்த ஈசனின் திருமகனே என்று சொல்லக்கூடிய திரிபுர பவனே, அவனுடைய மகனே அப்படின்ற மாதிரி
அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வே லவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை. 100 கோடி சூரியன் பிரகாசம் ஒளி பொருந்தியவன் முருகா. அந்த திருமாலுக்கு மருமகனா இருக்கக்கூடிய நீ அமராபதி என்று சொல்லக்கூடிய அமரர்கள் இருக்கக்கூடிய அந்த அமராவதியை அமரர்களுக்கே திருப்பி கொடுத்த முருகா, காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய். அத்தனை தேவர்களுக்கும் நீ காத்து அவர்களுக்கு என்ன பண்ற, அவங்களோட சிறையிலிருந்து நீ மீட்டு எடுத்தாயே அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது கந்தா குகனே கதிர்வே லவனே. முருகப்பெருமனுக்கு கந்தன் குகன் கதிர்வே லவனே, அதுனா கதிர்காமத்துறை என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல முருகப்பெருமான் அருள் பாவித்தால வீட்டிருந்ததால அந்த கதிர்காமத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் வந்திருக்கும். கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை. கடம்பன் அப்படின்ற ஒரு முருகருக்கு ஒரு பேர் இருக்கும். கார்த்திகை மைந்தானா கார்த்திகை பெண்கள் 6 பேரும் சேர்ந்து முருகனை வளர்த்ததனால் கார்த்திகேயன் என்ற ஒரு பேர் முருகருக்கு இருந்திருக்கும். இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா. இடும்பன் என்று சொல்லக்கூடிய அந்த இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா அப்படின்ற மாதிரி சங்கரன் என்று சொல்லக்கூடிய ஈசனின் மகனே, பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாய் சண்முகத்தரசே. அப்படி மீண்டும் அடுத்த பதிவில் வரக்கூடிய கந்த சஷ்டி வரிகளை விளக்கத்தை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.